அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தக்காளி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு 5 தக்காளி பழமாக எடுத்துருக்காங்க. 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். 2 தக்காளியை நம்ம அரிஞ்சு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சு 2 ஸ்பூன் கடலைப்பயிறு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுருக்கேன், 2 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை போட்டிருக்கேன், ஒரு 4 கிராம்பு 6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டேங்க. நல்லா ஆறுனதும் நைஸ் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு அதே நான்ஸ்டிக் பேன் வச்சு ஒரு 50 கிராம் கடலெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகுத்த பருப்பு போட்டிருக்கேன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டிருக்கேன். அதுவும் பொரிஞ்சதும் மரிஞ்சு வச்சுருந்தா தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வதங்கணும். அதையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த தூள் எடுத்து அதோட சேர்த்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு தூள் போட்டதும் கெட்டிகள் போட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி, இல்லாட்டி தண்ணியாக வேணால் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியது தான். ஓகேங்க, இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்